ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். மிஷினரி என்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர், அயர்லாந்து தேசத்தை சார்ந்தவர். எரேமியா மெக்குலே அப்படிங்கிறவர். அவருடைய ஊழியத்தில் அவருடைய ரட்சிப்பின் காரியம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமானது. அவருடைய தகப்பனார் மிக மோசமானவர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர், துன்மார்க்கமாக இருக்கிறவர். அதனால் இவர் பார்த்த உடனே இவரும் அதே போல் தன் வாழ்க்கையில் பொல்லாத மனிதனாய் மாறிவிட்டார். 13 வயதில் தன்னுடைய சகோதரியை அழைச்சிக்கிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார். தன் சகோதரியோடு கூட அமெரிக்கா போயிட்டார். ஏறக்குறைய 19 வயதில் அவர் மீது ஒரு பெரிய திருட்டுப்பழி சுமத்தப்பட்டது. அந்த திருட்டுப்பழி ஏற்றுக்கொண்டால அவருக்கு 15 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது. இவர் வாழ்க்கை வேற மாதிரி தடம் புரண்டது. ஆண்டவர் அவர் வேற விதமாக நடத்த ஆரம்பித்தார். அவருடைய நண்பர் அந்த சிறைச்சாலையில் அபுல் கார்டினர் அப்படிங்கிற ஒருவர் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நேராக விசுவாசத்தில் நடத்தப்பட்டார். அவர் கொஞ்ச நாள் அவருடைய நடத்தல அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய பாவத்தை உணர ஆரம்பித்தார். பாவத்திலிருந்து மனம் திரும்பினார். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினார். அப்படியே சிறைச்சாலையில் தன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். மாற்றின கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. சீக்கிரமாகவே 5 வருடங்கள்லேயே அவர் 15 வருஷம் அவருக்கு தண்டனை போட்டிருந்தாங்க. 5 வருஷத்திலேயே சிறைச்சாலைன்னு ஒரு விடுதலை கிடைத்தது. மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி சுவிசேஷத்தை நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது ஹெல்பிங் ஹேண்ட்ஸுங்கிற ஒரு ஸ்தாபனத்தில் இணைந்து உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். ஏழை மக்களை சந்தித்தார். சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி இருக்கும்போது 1882 கிரிமோன் மிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு, அநாத பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். ஆகாரம் கொடுக்க ஆரம்பித்தார். சுவிசேஷத்தை நிறைய இறங்கி செய்ய ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெரி மெக்கலே என்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பித்து அதன் மூலமாக சுவிசேஷத்தை அயர்லாந்து முழுக்க கொண்டு போனார். அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போனார். அமெரிக்க தேசம் முழுவதும் கொண்டு போனார். சுவிசேஷத்தில் ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். பாருங்க, ஒரு திருடனாக இருந்தவன், வழி தவறி போனவன், பெற்றோர்களினால் தகப்பனாரால் வழி தப்பி போனவன் இயேசுவின் வார்த்தைகள், நான் நண்பனுடைய இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாறிப்போச்சு. 15 வருஷம், 19 15 எவ்வளாச்சு, கிட்டத்தட்ட 39 44 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே 26 வயதிலேயே மீண்டும் புது வாழ்வை பெற்று ஆண்டவருக்குன்னு வல்லமையாக பிரகாசிச்சான். அநேகரை வாழ வைக்கிற ஒரு மனிதனாய் மாறி போனார். எரேமியா மெக்குலே அப்படின்னு சொல்லலாம், ஜெரோம் மெக்குலே அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்வு மிகப்பெரிய உதாரணமாய் அநேகருக்கு மாறிவிட்டது. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவர், எத்தனையோ நேரங்கள் நாங்களும் பாவத்தில் இருந்திருக்கோம். எங்களை மீட்டு கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில், தமிழகத்தில் எத்தனை பிள்ளைகளை நீர் மாற்றிருக்கிறீர், எத்தனை பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். அவர்களுக்கு கொண்டு எத்தனை பேரை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனம் வைத்திருக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்குன்னு வல்லமையாய் பிரகாசிக்கும்படி தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தயவு பாராட்டுகிறார். ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெருத்த மாற்றத்தை கொடுங்க. எதையாகிலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவர் அர்ப்பணிப்பை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.